பாபா, என் வாழ்வும் நீ பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. என் ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. நான் என்ற வார்த்தைக்கு அடிமையில்லை, ஓம் என்ற வார்த்தைக்கு நான் அடிமை. மனிதனின் அன்புக்கு அடிமையில்லை, உன் கருணைக்கு நான் அடிமை. புகழுக்கு அடிமையில்லை, உந்தன் மகிமைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தீய குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தாழ்த்தும் இச்சைக்கு அடிமையில்லை, இறைவனின் சக்திக்கு நான் அடிமை. மாயையின் சக்திக்கு அடிமையில்லை, உந்தன் முரளிக்கு நான் அடிமை. உலகிற்கு அடிமையில்லை, உந்தன் சேவைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா.
22/10/2025. 22/10/2025. பாப்தாதா மதுவனம். சாராம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, நீங்கள் எவருக்காவது விளங்கப்படுத்தும் பொழுது அல்லது சொற்பொழிவு ஆற்றும் பொழுது என்ன பண்ணணும்? பாபா பாபா என்று கூறியவாறு அதனை செய்யுங்கள். தந்தையை புகழுங்கள். அம்பானது இலக்கை தாக்கும். என்ன பண்ணணும்? பாபா பாபான்னு சொல்லுங்க. அன்பானது இலக்கை தாக்கும். கேள்வி: எந்த கேள்வியை பாபா குறிப்பாக பாரத குழந்தைகளிடம் பேசுகிறார்? பதில்: பாரத குழந்தையாகிய நீங்கள் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். நீங்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்களாகவும் 16 சொர்க்க கலர்கள் நிறைந்தவராகவும் இருந்தீர்கள். நினைவூற்றார். நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் காமவாளை ஒருபொழுதும் பயன்படுத்தவில்லை. நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். எனவே எவ்வாறு நீங்கள் கடனாளிகள் ஆகினீர்கள்? உங்களுக்கு காரணம் தெரியுமா? குழந்தைகளே, நீங்கள் எவ்வாறு அடிமைகளாகினீர்கள்? உங்கள் செல்வத்தையும் சொத்துக்களையும் எங்கே இழந்தீர்கள்? நீங்கள் எவ்வாறு தூய்மையானவர்களிலிருந்து தூய்மையற்றவர்களாகினீர்கள் என சற்று சிந்தித்து பாருங்கள். குழந்தையாக நீங்கள் இந்த விடயங்களை பாபா பாபா என்று கூறியவாறு மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறுகின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை முதலில் என்ன சொல்றார்? மன்மனா பவ என்று கூறுகின்றார். அவர் முன்னோரும் இதை நிச்சயமாக கூறியிருந்தார். இதனாலே இப்பொழுதும் அவர் இதனை கூறுகின்றார். குழந்தைகளாக நீங்கள் தந்தையை அறிவீர்கள். நீங்கள் ஒன்று கூடலில் சொற்பொழிவாற்ற செல்கின்ற பொழுது அந்த மக்கள் தந்தையை அறிய மாட்டார்கள். சேவையை பற்றி சொல்றார். ஆகையினால் அவர் மாத்திரமே தூய்மையாக்குவர் என சிவபாபா கூறுகிறார் என்று நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும். அவர் உங்களை தூய்மையாக்கும் பொருட்டு நிச்சயமாக இங்கே விளங்கப்படுத்த வருகின்றார். இங்கே பாபா குழந்தையாக உங்களுக்கு கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? ஓ குழந்தைகளே, நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்கினேன். நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். நினைவூற்றார். நீங்கள் ஆதி சனாத்தன தேவி தேவ தர்மத்துக்குரியவர்களாக இருந்தீர்கள். ஆகையினால் நீங்களும் பாபா இதை கூறுகிறார் என்று கூற வேண்டும். எவரும் அத்தகைய சொற்பொழிவுகளை ஆற்றியதாக பாபா இன்னும் செய்தியை பெறவில்லை. சிவபாபா கூறுகின்றார், நீங்கள் என்னை அதிமேலானவர்களாக கருதுகின்றீர்கள். நீங்கள் என்னை தூய்மையாக்குவராக கருதுகின்றீர்கள். நான் பாரதத்தில் பிரவேசித்து உங்களுக்கு எப்படி தூய்மையாகிறீங்க? ராஜ யோகத்தில் கற்பிக்கின்றேன். நான் உங்களுக்கு கூறுகின்றேன். என்ன கூறுகின்றேன்? தூய்மையாகிறதுக்கு சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அதிமேலான தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் அவரே அருள்பவரான தந்தையாவார்.
குழந்தையாக நீங்கள் நிச்சயமாக பாரதத்தின் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். ஏன் பாரதத்தின் உலக அதிபதிகள் என்றாரு? அந்த காலத்துல சத்தியுகத்துல பாரதம் தான் உலகமா இருந்தது, உலகம்தான் பாரதமா இருந்தது. ஏன்னா அந்நேரத்தில் அங்கு வேற எந்த சமயமும் இருக்கவில்லை. தந்தை குழந்தைகளாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். பின்னர் நாங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றோம் அப்படின்னு சொற்பொழிவாற்றும் போதோ மற்றவர்களுக்கு சொல்லும் போதோ சொல்லணும். பாபா கூறுகிறார், பாரத மக்களாகி நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். அங்கே தேவ தர்மம் இருந்த பொழுது நீங்கள் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் காமவாளை பயன்படுத்தவில்லை. நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். ஏன் அடிக்கடி பாரத மக்களாய் உங்ககிட்ட பேசுறேன் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றாரு? இப்ப பாரதத்துல இருக்கிறவங்க எல்லாமே பாபாவுடைய குழந்தைகள் தானே இப்ப இருக்கிற பாரதம். ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப இருக்கிறது பாரதம் கிடையாது. இப்ப இருக்கிறது இந்துஸ்தான், இந்தியா. பாரதம் இந்த வார்த்தை இங்க யூஸ் பண்றாருன்னா, பாரதம் என்பது பாபா சொல்றாரு சத்தியுகத்தை சொல்றாரு. சத்தியுக திரேத்தியுகத்தை பாரத மக்கள் என்றார். பாரத மக்களாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நீங்க தான் இந்த மாதிரி என்ன பண்ணீங்க? 16 சொர்க்க கலைகளாக நிறுந்துறீங்க. இப்ப இருக்கிற பாரதத்துல இருக்கிறவங்க இருக்காங்களோ என்ன? ஆமா, இவங்க வந்த பிறகு தானே. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்த பிறகுதான் அது பார்த்தது. அந்த எல்லையை பிரிக்கிறதுக்காக மாற்றப்பட்டது. ஆரம்பத்தில் இருந்தது. பாபா பொதுவா சொல்றது பிரிட்டிஷ் இப்பதான் வந்தாங்கன்னு வச்சுங்க 400 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை. 2500 வருஷம் துவாபரகம்னு கணக்கெடுத்தான். ஆனால் பாபா சொல்றாரு பாரத மக்கள் இங்கே குறிப்பிடுறது எதை சொல்றாருன்னா சத்தியுக திரேத்தியுகத்துல இருக்குது. அப்போ பாரத மக்களாகி நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். அங்கே தேவ தர்மம் இருந்த பொழுது இல்லையா? அப்போ 16 சொர்க்க கலைகள் இருந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். நீங்கள் காமவாளை பயன்படுத்தவில்லை. நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். தந்தை பின்னர் கூறுகிறார், நீங்கள் ஏன் கடனாளி ஆகினீர்கள் என்ற காரணத்தை அறிவீர்களா? நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஏன் உலகின் அடிமைகளாகிவிட்டீர்கள்? நீங்கள் தொடர்ந்தும் அவரிடமிருந்தும் அனைவரிடமிருந்தும் கடன் வாங்குகின்றீர்கள். எங்கே அந்த பணம் அனைத்தையும் தொலைத்தீர்கள்? பாபா உங்களுக்கு சொற்பொழிவு ஆற்றியது போன்று சொற்பொழி ஆற்றுங்கள். பலர் கவரப்படுவார்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதில்லை. இதனாலே அம்பு இலக்கை தைப்பது இல்லை. நீங்கள் அந்த சக்தியை பெறுவதில்லை. இல்லையெனில் உங்களுடைய அத்தகைய சொற்பொழிவை கேட்டாலும் அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கும். ஸ்ரீபாபா கூறுகின்றார், ஒரே கடவுள் ஆவார். அவரே புதிய உலகை ஸ்தாபிப்பவரான துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர் ஆவார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அங்கே மாளிகைகள் வைரங்களாலும் ரத்தினங்களாலும் பதிக்கப்பட்டிருந்தன. ஒரு ராஜ்யம் மாத்திரமே அங்கே இருந்தது. அனைவரும் பாலும் சீனியும் போல் இருந்தார்கள். தந்தையின் புகழ் எவ்வாறு எல்லையற்றதோ அவ்வாறு பாரதத்தின் புகழும் எல்லையற்றது. பாரதத்தின் புகழை கேட்கின்ற பொழுது மக்கள் சந்தோஷம் அடைவார்கள். தந்தை குழந்தைகளாக உங்களை கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? ஏற்கனவே கேட்டாரு. என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? அவர் என்ன கேட்டாருன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியுன்றீங்களா? இப்பதான் கேட்டாரு. முன்னாடி பல முறை கேட்டுட்டாரு. ராஜயோகம் என்ன கேள்வி? 1000 கேள்வி கேட்டாரு.
உங்களுடைய செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் எங்கே தொலைத்தீர்கள்? இல்லை, இங்கதான் இருக்கிறீங்களே. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அதிக அளவு செலவு செய்தீர்கள். நீங்கள் பல ஆலயங்களை கட்டினீர்கள். ஸ்ரீபாபா கூறுகின்றார், எவ்வாறு நீங்கள் தூய்மையானவருந்து தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள் என சிந்தித்து பாருங்கள். நீங்கள் துன்ப நேரத்தில் கடவுளை நினைவு செய்வதாக கூறினீர்கள் இல்லையா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவரை நினைவு செய்வது இல்லை. அப்ப எப்ப சந்தோஷமா இருந்தீங்க? சத்தியுக திரேதாயுகத்துல பாபா சொல்ல வர்றது. ஆனால் உங்களை சந்தோஷமற்றவர்களாக்கியது யார்? ஏன்னா பக்தி மார்க்கத்துல அப்கோர்ஸ் சந்தோஷமா இருக்கிறது நினைக்கிறது இல்லைன்றான். ஆனா சந்தோஷமா இருக்கும்போது உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ் மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல. சந்தோஷமா இருக்கிறவங்க கூட காலையிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு தானே போறான். ஒரு பிரச்சனை இல்லைன்னு வைங்க, இல்லையா? அப்ப கடவுளே என்னை இதே மாதிரி வச்சிருக்கணும்னு சொல்றான்ல. அதனால பாபா சத்தியுக திரேதாயுகத்துல யாரு கடவுள் நினைக்கிறது? கடவுளை கான்செப்டே கிடையாது. தொடர்ந்தும் பாபாவின் பெயரை என்ன பண்ணணும்? நீங்க மீண்டும் மீண்டும் குறிப்பிடுங்கள். எங்க குறிப்பிடணும்? தொடர்ந்தும் பாபாவின் செய்தியை கொடுங்க. கொடுக்கும்போது எப்படி சொல்லணும்? பாபா கூறுகின்றார் அப்படின்னு சொல்லணும். நான் சிவாலயமாகிய சொர்க்கத்தை ஸ்தாபித்தேன். சொர்க்கத்தில் லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் இதையும் மறந்து விட்டீர்கள். அப்போ பாபா வந்து என்ன பண்றாரு? ஆக்சுவலி பாபா மறந்ததெல்லாம் நினைவூட்டுறாரு. அவ்வளவுதான் பார்க்க போறோம். ஞானமே என்னன்னா இவ்வளவுதான். மறந்தது என்ன பண்றாரு? நினைவூட்டுறாரு. அவ்வளவுதான். துருசதையா இருக்குதா? நினைவூட்டுனதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா படிப்பு முடிஞ்சு. ஆத்மாவன்றதை மறந்தோம், ஆத்மாவுடைய குணங்களை மறந்தோம், நம்ம இருந்த வீடை மறந்தோம், நம்ம அப்பாவை மறந்தோம், இருந்த சொர்க்கத்தை மறந்தோம். நினைவூட்டும் போது என்ன தோணுது நமக்கு? நினைவூட்டுதலுக்கு தான் பேர் தான் என்ன? அது சுயமானம் சொல்றோம், சுய கௌரவம். அந்த சுய கௌரவத்து மூலியமாக என்ன கிடைக்குது? சக்தி கிடைக்குது இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு புலிக்குட்டி என்னாச்சு? ஆட்டு மந்தக்குள்ள சேர்ந்துட்டு அது என்ன பண்ணுச்சு? ஆடு மாதிரியே போச்சு, ஆடு மாதிரியே வந்துச்சு. அப்போ ஒரு நாள் பார்த்தது இந்த தாய் புலி, இது என்னது நம்ம குட்டி அது கூட சேர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. ஆடு மாதிரியே போகுது, ஆடு மாதிரியே வருது. அது போய் சொல்லிச்சு, நீ யார் தெரியுமா? நீ விடு விடு, நான் ஆடு அப்படின்னு போயிட்டு இருந்தது. அது சொல்லிச்சு, உன் மூஞ்ச பார்த்துருக்கியா? உன் பரம்பரையை பார்த்துருக்கிறியா? நீ எப்படி வாழ்ந்த பார்த்துருக்கிறியா? இங்க வா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு குளத்துல மூஞ்ச காமிச்சிச்சு. அப்பதான் பார்த்தாடா நம்ம மூஞ்சி வித்தியாசமா இருக்குது. அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நான் ஒரு மாதிரி இருக்கேனே. அப்போ சொல்லிச்சு புலி, நீ யாரு தெரியுமா? நீ எவ்வளவு பாய்வ தெரியுமா? உனக்கு எவ்வளவு தூரம் பாயும் தெரியுமா? உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? சொல்ல 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 அது தான் யாரு, தன்னுடைய அப்பா யாரு, என்னுடைய அம்மா யாரு, என் பரம்பரை யாருன்னு என்ன வந்துருச்சு. ஐயோ இவ்வளோனா போய் ஆட்டு மந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். பாபா தான் பிடிச்சி இழுத்து மூஞ்சப்பாரு முதல்ல. உம் அதனாலதான் புள்ளியும் பசு வசு ஒழுக்குறாங்களோ. ஒன்னா இருந்தது சத்தியுகத்துல புது சிந்தனை.
பாபா இப்படி சொல்லும் பொழுது அதான் சொல்றாரு. பாபா கேட்கிறாரு, நீ யாரு, நீ எப்படி இருந்த, நீ அங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, இது எதுக்கு சொல்றாருன்னெல்லாம். எதுக்கு சொல்றாரு சொல்றாரு, ஆமா இந்த போல் இருக்கு. அது இல்ல. ஏன் சொல்றாருன்னா, உலகத்திலே பாருங்க இல்லையா, ஒருத்தனுக்கு எப்படி அந்த பவர் வருது, இறங்கும் போதே சொல்லுவான், நீ யார் மேல கை வைக்கிறது தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, என் பரம்பரை யார் தெரியுமா. இந்த லௌகிக்கத்திலேயே கலியுகத்திலேயே அந்த போதை. இப்ப பாபா ஏன் சொல்றாருன்னா, இத்தனை முறை சொல்லிட்டார் பாபா மேல இருந்து கீழ் வரைக்கும். எதுக்குன்னா அந்த சுயமானத்துக்கு வர்றது இல்லையா. அப்போ இதையும் நீங்கள் மறந்து விட்டீர்கள் இல்லையா. என்ன பாபா சொல்லாரு, எல்லாத்தையும் மறந்துட்டோம் இல்லையா. நான் சிவாலயமாக சொர்க்கத்தை ஸ்தாபித்தேன், சொர்க்கத்தின் லக்ஷ்மி ராஜ்யம் இருந்து நீங்கள் இதையும் மறந்து விட்டீர்கள். ராதியும் கிருஷ்ணருமே அவர்களுடைய திருமண நாளின் பின்னர் என்ன ஆகுறாங்க, லக்ஷ்மி நாராயணனாக ஆகுவார்கள் என்பது நீங்கள் அறியவும் மாட்டீர்கள். நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்த கிருஷ்ணரையும் அவதூறு செய்தீர்கள். அதோட விட்டீங்களா, நீங்கள் என்னையும் அவதூறு செய்தீர்கள். நானே உங்களுக்கு சர்க்கதி அருள்பவர் இருந்தும் நான் என்ன சொல்லிட்டீங்க, எப்படி எல்லாம் அவமானப்படுத்தீங்கன்னா, பூனைகளிலும் நாய்களிலும் ஒவ்வொரு அணுவிலும் இருப்பதாக கூறுகின்றீர்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தை கூறுகிறார், நானே அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவரும் தூய்மையாக்குபவரும் ஆவேன். நீங்கள் நான் தான், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவர்தான் தூய்மையாக்குவர், நீங்க என்ன பண்ணீங்க, நீங்கள் பின்னர் கங்கையை தூய்மையாக்குவர் என கூறுகின்றீர்கள். நீங்கள் என்னுடன் யோகம் செய்யாததால் மேலும் தூய்மையற்றவர்களாகிவிட்டீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பாபாவின் பெயரை என்ன சொல்லார் பாபா, பாபாவின் பெயரை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி விளங்கப்படுத்துங்கள். உங்களால் சிவபாபாவை நினைவு செய்ய முடியும். இந்த சில நேரத்துல இதெல்லாம் கேட்கறாங்க தானே, கிளாஸ் எடுக்கும்போது நீங்க ஒரு விஷயத்தை பாபாவுடைய விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அது எப்படி, அது முக்கியமா எந்த கேள்வி கேட்பாங்க, எந்த கேள்வி எப்ப கேட்பாங்க, அந்த கேள்வியை எப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும் இந்த பதிலை. சிருஷ்டி சக்கரத்தை பத்தி விளங்கப்படுத்தும் போது அது என்ன நீங்க 5000 வருஷம் அது எப்படி அக்யூரேட்டா சொல்றீங்க, அது என்னவோ எழுதி வச்ச மாதிரி இப்ப 84 பிறவிதான் அப்படின்னு அது எப்படி சொல்றீங்க, கேக்குறாங்களா இல்லையா. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா, அப்படியே நான் யோக திருஷ்டியிலிருந்து சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியுமா. திரிகால தரிசனம் சொல்ல முடியுமா, அந்த இடத்துல கண்டிப்பா என்ன சொல்லணும். அதனாலதான் முதல்ல ஆத்மா பரமாத்மா எடுத்துட்டு தான் 3வது சைக்கிள் எடுக்கணும் இல்லையா. இதை எப்படி விளங்கப்படுத்துறாரு, ஆத்மா பத்தி விளங்கப்படுத்தி பரமாத்மாவுடைய விளங்கப்படுத்தி. பாபா சொல்ல இந்த 2 படம் அவங்களுக்கு புரியலன்னா லாஸ்ட் படம் சொல்லி வேஸ்ட். புரிஞ்சதா. அப்போ இந்த பாபா என்ற வார்த்தையை நம்ம எங்க பயன்படுத்துறோம் அதிகமா, ஆத்மா புரிஞ்சுப்பாங்க எல்லாரும். ஆத்மாவை பத்தி இருக்கு அப்படின்னா ரைட்டு, லாஜிக்கா தெரியுது, ஓகே கரெக்ட். பரமாத்மா ஓகே, எல்லா மதங்கள்லயும் சொல்றாங்க ஒரு ஒரு சக்தி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அவரு கூட நினைவு பண்ணணும். ஆனால் 3வது லெசன் வரும்போது இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்படும் இல்லையா. அப்ப சொல்லணும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பரமாத்மா தான் சொல்றாரு. இது எப்படி சொல்றாருன்னா, பரமாத்மா தான் சொல்றாரு. அப்ப பாபா சொல்றார், நாங்கள் தந்தையை புகழ்கிறோம் என்று அவர்களிடம் கூறுங்கள். தந்தையே கூறுகிறார், நான் அவரது பல பிறவிகளின் இறுதியில் ஒரு சாதாரண தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். இவருடையதே பல பிறவிகள் ஆகும். அவர் இப்பொழுது எனக்கு உரியவர்.
எனவே நான் இந்த ரதத்தின் மூலம் விளங்கப்படுத்துகிறேன். இவரும் அவரது சொந்த பிரிவுகளை பற்றி அறிய மாட்டார். அவர் பகிரதன், அப்படின்னா பாக்கியரதம். நான் இவருடைய ஓய்வு பெறும் ஸ்திதியில் இவருனுள் பிரவேசிக்கின்றேன். இந்த ஓய்வு பெறும் ஸ்திதி, இந்த ஓய்வு பெறக்கூடிய காலம்னு எதை வச்சாங்கன்னு தெரியல. 60 வயசு என்ன சொல்றாங்க, ரிட்டையர்மெண்ட்னு சொல்றாங்க பொதுவா பாபா காலத்துல. இது யாரோ வச்சிருப்பாங்கல்ல, ஒரு 70ன்னு வச்சிருந்தா. திடீர்னு ஒரு தாட் வருது இல்லை, 50ன்னு வச்சிருந்தா. பாபா இந்த முறையில் விளங்கப்படுத்துகிறார். பாபா எவரும் அவ்வாறான சொற்பொழிகள் ஆற்றுவதாக ஒருபொழுதும் கேள்விப்பட்டதில்லை. எவரும் பாபாவின் பெயரை குறிப்பிடுவதில்லை. பாபாக்கு இப்ப பெரிய வருத்தம். என்னது? ஆமா, சரக்கெல்லாம் என்னோடது, நீ விற்கிறது உன்னோடது மாதிரி வித்துட்டு இருக்கிறேன்றாரு பாபா. அவர்கள் நாள் முழுவதும் பாபாவை முற்றிலுமே நினைவு செய்வதில்லை. அவர்கள் அரட்டை அடிப்பது போன்றவற்றில் மும்முரமாக இருந்துவிட்டு தாங்கள் அவ்வாறான சொற்பொழிவை ஆற்றியதாகவும் குறிப்பிட்ட முறையில் விளங்கப்படுத்தியதாம் கூறி பாபாவுக்கு எழுதுகின்றார்கள். நீங்கள் இன்னும் சிறிய எறும்புகள் என பாபா புரிந்து கொள்கின்றார். என்னவாமா? மகாரதி கிடையாது, யானைன்னு சொல்றல பாபா, எல்லாம் பெரிய மகாரதி. ஆனா நீங்க நினைக்கிறீங்க என்னது, என்ன பெரிய மகாரதி. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ சின்ன ஒரு எறும்பு, ஒரு அமுக்கு அமுக்குன்னு செத்து போயிடுவ. நீங்கள் இன்னும் பெரிய எறும்புகளாக ஆகவில்லை. இருந்தும் அப்பவும் எறும்பு தான் ஆகணும். நீங்க அதிக அளவு ஆணவம் இருக்கிறது. சிலர் சிவபாபாவை பிரம்மாவின் மூலம் விளங்கப்படுத்துகிறார் என்பது புரிந்து கொள்வதில். அவர் என்ன நினைக்கிறாங்க, பக்தி மார்க்கது குருன் மாதிரி பிரம்ம பாபாவை தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு அவர். நீங்கள் சிவபாவை மறந்து விடுகின்றீர்கள். மக்கள் பிரம்மாவை பற்றி மிக விரைவான குழப்பம் அடைகிறார். தந்தை கூறுகிற என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், நீங்கள் என்னில் மாத்திரமே அக்கறை கொள்ள வேண்டும். பாபா சொல்லார், யாரை பத்தி ஒண்ணுல அக்கறை கொள்ளணும். இன்னைக்கு அவருக்கு ரொம்ப இதாயிட்டு இருக்கிறாரு. பாபா சொல்லார், ஒரு அக்கறைன்னு என்னை பத்தி தான் நீ கவலைப்படணும். எவ்வளவு பொசசிவ் பாருங்க. நீங்கள் என்னை நினைவு செய்கின்றீர்கள் இல்லையா? எவ்வாறா நீங்கள் தந்தையார் என்றோ அல்லது அவர் எப்பொழுது வருகிறார் என்றோ அறிய மாட்டீர்கள். அடுத்தது, சக்கரம் 100,000 வருடங்களை உடையது என குருமார் கூறுகின்றார். ஆனால் தந்தை சக்கரம் 5000 வருடங்களை மாத்திரமே கொண்டது என கூறுகின்றார். பழைய உலகம் புதிய உலகமாகும், மீண்டும் புதிய உலகம் பழையதாகும். இப்பொழுது புது டெல்லி எங்கே உள்ளது? அது தேவதைகளின் பூமியாக இருக்கின்ற போது அங்கே புதுடெல்லி இருக்கும். புதிய உலகில் யமுனை நதிக்கரை ஓரத்தில் புதுடெல்லி இருந்தது. அங்கே லட்சுமிநாரின் மாளிகை இருந்தது. அது தேவதைகளின் பூமியாக இருந்தது. அது இப்பொழுது என்னாச்சு? இடுகாடாக போகின்றது. அனைத்தும் புதைக்கப்பட உள்ளார்கள். இதனாலே தந்தை கூறுகிறார், அதிமேலான தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள். ஏன் புதுடெல்லி இடுகாடாகி போய்விட்டதுங்கிறார்? உங்களுக்கு தெரியுமா? புதுடெல்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னா பொதுவா நார்த், அது முக்கியமா புதுடெல்லி. உலகத்துல எத்தனை படையெடுப்புகள் நடந்தது இந்தியாவில்? இப்பதான் என்ன வந்துட்டது, நவீன காலம் வந்துட்டது. வந்து கண்டம் கண்டம் தாவும் ஏவுகணைகள் நம்ம. பட் அந்த காலத்துல எத்தனை ராஜ்யங்கள் வந்ததோ, பல பேர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க படையெடுத்து. நீங்க பாத்தீங்கன்னா அலெக்சாண்டருக்கு அதுக்கு முன்னாடி அவங்க எந்த வழியில வந்தாங்க? கைபர் கணவாயின்னு அங்க ஒரு வழி இருக்கு, ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. அந்த வழியில தான் வந்திருக்காங்க. வந்து அவங்க அப்ப பொதுவா தலைநகரம் அந்த காலத்திலேயே டெல்லியாக தான் இருந்தது. நார்த் அந்த ஹெட் டெல்லி, அதுக்கப்புறம் டெல்லியை விட்டு அப்படியே காஷ்மீர் அந்த பக்கம் போயிட்டு. அங்க வந்த உடனே ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா டெல்லி தான், நகரம் தான்.
டெல்லி நகரத்தை நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜனசைடுன்றீங்களா அந்த மாதிரி அப்பவே அவ்வளவு பேர் கொண்டிருக்காங்க. அந்த நகரமே ரத்த வெள்ளம் ஆயிடும். ஒருத்தர் வராருன்னா அந்த அந்த இதை பல படையெடுப்புகள்ல முதல்ல அங்கதானே தாக்குவாங்க. அப்ப அந்த மக்கள் சுத்தம் என்ன ஆயிடுவாங்க, நிறைய பேர் மக்கள் பொதுமக்கள் என்ன ஆயிடுவாங்க இருப்பாங்க. அது இடுகாடு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும். திரும்பியும் கொஞ்ச காலம் ஒரு 100 வருஷம் போகுது அப்படின்னு போனா திரும்பி ஒரு படையெடுப்பு வந்து திரும்பி சுடுகாடு. நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னே தெரியும். உண்மையா சவுத் ரொம்ப லக்கி. பிரிட்டிஷ்காரங்களாகட்டும், அதுக்கு வந்த படையெடுப்புகள் ஆகட்டும், அவங்க பாத்தீங்கன்னா சவுத் அதிகமாக எஃபெக்ட் ஆகுது. ஈவன் பிரிட்டிஷ் ஆளும்போது கூட அவங்க என்ன பண்றாங்க, வராங்க. அப்போ கப்பல் இருந்தது, அப்போ சென்னை அப்படின்னு வந்தாங்க. பட் நார்த்து தான் என்னது, முகலாய பேரரசு இருந்தது, பெர்ஷியன்ஸ் வந்தாங்க. அவங்க நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல படையெடுப்புகள் நார்த்து தான். அதனால டெல்லி என்ன சொல்றாரு, இடுகாடாகி விட்டது. அப்ப அதுதான் சொல்றாரு. அதான் என்ன ஆகுது, முதல்ல இருந்து அது பரிஸ்தானாக மாறுன்றார். திரும்பி இடுகாடாக போகின்றது. அனைவரும் புதைக்கப்பட்டுள்ளார்கள். இதனாலே தந்தை கூறுகிறார், அதிமேலான தந்தை என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். எப்பொழுதும் இந்த முறையில் என்ன பண்ணணும், பாபா பாபா என கூறியவாறு விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் பாபாவின் பெயரை குறிப்பிடாததால் எவரும் உங்களை செவிமடுப்பது இல்லை. நீங்கள் பாபாவை நினைவு செய்யாததால் உங்களால் அந்த சக்தி பெற முடியாது உள்ளது. நீங்கள் சரீர உணர்வோடு ஆகுகின்றீர்கள். பந்தனத்திலிருந்து அடித்தலை அனுபவம் செய்பவர்கள் பாபாவை உங்களை விடவும் அதிக அளவு நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் அதிக அளவு கூவி அழைக்கின்றார்கள். பாபா கூறுகிறார், நீங்கள் அனைவரும் யாரு இந்த மாதிரி கூவி அழைப்பவர்கள்? திரௌபதிகள். நீங்கள் இப்பொழுது துகிலுறப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளீர்கள். முன்னைய சக்கரத்திலும் பூதகி போன்ற பெயர் கொடுக்கப்பட்ட பெண்கள் சிலரும் இருந்தார்கள். ஏன் அதை சொல்றாரு, நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள். ரைட்டு, திரௌபதிகள் இருந்தாங்க. சரி, எல்லார வீட்லயும் திரௌபதிக்கு தான் பிரச்சனையா அப்படின்னா சில வீட்டுல பாபா சொல்றாரு ஆண்களுக்கும் பிரச்சனை. வீட்டுல சகோதரர் வருவாரு, அவங்க ஒய்ஃப் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. பூதகி போன்றவர்களும் என்ன பண்றாங்க இல்லையா, இருக்கிறாங்க. நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள். தந்தைக்குரிய பாரதம் சிவாலயமாக இருந்த போது அது சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. இங்கே சொத்துக்கள், ஆகாய விமானங்கள் போன்றவற்றை வைத்திருப்பவர்கள் என்ன நினைக்கிறாங்க, தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள். அவர்கள் முட்டாள்கள். நீங்கள் ஏதாவது கூறுகின்ற பாபா கூறுகிறார் என ஆரம்பியுங்கள். அத்தயோகிகளால் உங்களுக்கு முக்தி கொடுக்க முடியாது. அனைவருக்கும் சர்க்கத்தை அறிகின்ற ஒரே ஒருவராக இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் குருமாரை ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? நீங்கள் சன்னியாசிகளை விரும்புகின்றீர்களா அல்லது அத்தியோகம் கற்று பிரம்ம தத்துவத்துடன் இரண்டரை கலக்க விரும்புகின்றீர்களா? நீங்க ஒரே புடியா புடிக்கிறார் பாப்பா, அந்த பக்கம் இந்த பக்கம் அசையக்கூடாது. சொல்லு இப்ப எனக்கு. எவருமே இரண்டரை கலக்க முடியாது. ஒவ்வொருவரும் தனது பாகத்தை, நடிப்பை நடிக்க வேண்டும். சகல நடிகரும் அழிவற்றவர்கள். இந்த நாடகம் அனாதியானதும் அழிவற்றதும் ஆகும். எவ்வாறு எவரும் அனாதியான முக்தியை பெற முடியும்? தந்தை கூறிய, நான் இந்த சாதுக்கள் போன்றவரையும் விடுதலையாக்கவே வருகிறேன். அவங்களும் என்ன இருக்கிறாங்க, பந்தனத்துல இருக்கிறாங்க. எனவே எவ்வாறு கங்கை தூய்மையாக்கவராக இருக்க முடியும்? நீங்கள் என்னை தூய்மையாக்கவர் என அழைக்கின்றீர்கள் இல்லையா, பதீத்த பாவனான்றீங்க. உங்கள் யோகத்தை என்னிடமிருந்து துண்டித்ததால் உங்களுடைய நிலைமை இவ்வாறு ஆகியுள்ளது. இப்பொழுது என்னுடன் யோகம் செய்யுங்கள், உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். தூய ஆத்மாக்கள் முக்தி தாமத்தில் இருக்கின்றார்கள். இப்பொழுது முழு உலகமும் தூய்மையற்று உள்ளது.
நீங்கள் தூய உலகை அறிய மாட்டீர்கள். நீங்கள் அனைவரும் பூஜிப்பவர்கள். ஒரு நபரே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். ஒரு நபருமே பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் இல்லை. பாபாவின் பெயரை குறிப்பிடுங்கள். உங்களால் அனைவரையும் விழித்தெழ செய்ய முடியும். உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தை நீங்கள் அவதூறு செய்கின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் சகல தெய்வ குணங்கள் நிறைந்த சிறிய குழந்தை. அவர் எவ்வாறு இந்த வியாபாரத்தை செய்ய முடியும்? ஞானத்தை பேச முடியும்? எவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் அனைவரதும் தந்தையாக இருக்க முடியும்? ஒரே ஒருவரை கடவுளாம். என்னுடைய ஸ்ரீமத்தை பின்பற்றாது நீங்கள் உங்கள் துருவை எப்படி அகற்ற முடியும்? நீங்கள் அனைவரையும் பூஜிக்கின்றீர்கள். இதனாலே உங்கள் நிலைமை இவ்வாறு ஆகி உள்ளது. எப்படி? இதனாலே நான் மீண்டும் வந்துள்ளேன். நீங்கள் உங்களுடைய தர்மத்திலும் கர்மத்திலும் சீரழிந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். இந்து சமயத்தை ஸ்தாபித்தது யார்? அது எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது என எனக்கு கூறுங்கள். இந்த முறையில் சொற்பொழிவாற்றி சவால் விடுங்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தை நினைவு செய்வதில்லை. சில நேரங்களில் சில குழந்தைகள் பாபா தங்களுக்குள் பிரவேசித்து சொற்பொழி ஆற்றியதாக எழுதுகிறார்கள். பாபா பெருமளவு உதவி செய்கின்றார். நீங்கள் நினைவியாற்றி நிலைத்திருக்காததால் நீங்கள் செய்கின்ற சேவை தவழும் வேகத்தில் செல்கின்றது. எப்படி போகுது? நீங்கள் பாபாவின் பெயரை குறிப்பிடும் பொழுது மாத்திரமே அம்பு சிலரை தாக்கும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் மாத்திரமே 84 பிரிவின் சக்கரத்தை சுற்றி வந்தவர்கள். ஆகையால் நான் உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்த வந்துள்ளேன். நான் பாரதத்தில் மாத்திரமே பிரவேசிக்கின்றேன். பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகியவர்கள் பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகுகின்றார்கள். நான் பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர் ஆகுவதுமில்லை, பூஜிப்பவர் ஆகுவதுமில்லை. பாபா கூறுகிறார் என தொடர்ந்தும் கூறுங்கள். நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் எப்படி இருக்கணும்? பாபா கூறுகிறார் மீண்டும் மீண்டும். அது எது மாதிரி இருக்குது? எப்படி இருக்கணும்? ஓதுவதை போன்று கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி? ராமா 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 ராமா. பாபா சொல்லார், பாபா 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 என்ன பண்ணணும்? ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இம்முறையில் சொற்பொழிவாற்றுவதை பாபா கேட்கும் பொழுது நீங்க என்ன ஆகுவீங்க? இந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துலையும் சொல்றீங்கன்னா என்ன ஆகுவீங்க நீங்க தெரியுமா? என்ன ஆகுவீங்க? நீங்கள் சிறிய எறும்புகளிலிருந்து பெரிய எறும்புகளாக ஆகிவிட்டீர்கள் என புரிந்து கொள்வார். கொஞ்சம் வளர்ந்த எறும்பு, சிறிய எறும்பு கடிச்சா கூட அவ்வளவு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, சிகப்பு எறும்புன்னு ஒண்ணு இருக்கு, சிகப்பு கலரு. அது ஏமாந்து இந்த மரத்துக்கிட்டே எங்கேயாவது போய் நின்று இருக்கும். அது ஒரு கடி கடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஏமாந்து ஏறிடும். சில டைம்ல வேகமா ஏறிடும். அதுவும் சில நேரமெல்லாம் பார்த்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு செகண்ட் நீங்க ஏமாந்தா சரசர சரசர நீர். ஸ்கூல் படிக்கும்போது நல்ல அனுபவம் இருக்கு. பாபா சொல்லுவார, பெண்ணாயிடுவீங்க. அப்போ பெரிய எறும்பானா என்ன ஆகும்? நிறைய பேர் நல்லா கட்டிக்கலாம். தந்தை குரு, நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். நீங்கள் சதா என்னை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். நான் இந்த ரதத்தின் மூலம் என்ன பண்றேன்? என்னை மாத்திரம் நினைவு செய்யுமாறு உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் ரதத்தை நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் பாபா இதை கூறினார், பாபா இதை விளங்கப்படுத்த என கூறும் பொழுது அவர்கள் இது எவ்வாறு பதிகின்றது என்று நீங்கள் பார்க்கலாம். தந்தை கூறுகிறார், உங்கள் புத்தி யோகத்தை உங்களது சரீரத்திலிருந்தும் சகல சரீர உறவினர்களிலிருந்தும் துண்டித்து விடுங்கள். நீங்கள் சரீரத்தை துறந்தவுடன் ஆத்மாவை எஞ்சிருப்பார்.
உங்களை ஒரு ஆத்மா கருதி தந்தை நினைவு செய்யுங்கள். சிலர் என்ன சொல்றாங்கன்னே, நானே பிரம்மம் என்றும், சிலர் நானே மாயின் அதிபதி என்றும் கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் மாயை என்றால் என்ன என்றும் செல்வம் என்றால் என்ன என்றும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் செல்வத்தையும் என்ன சொல்றீங்க, மாயை என அழைக்கின்றீர்கள். ஏன் அப்படி சொல்றாரு? கலியுகத்துல செல்வம் இருந்தா என்ன பண்றாங்க, எல்லாமே தவறான வழிக்கு போறாங்க. அதனால மாயைன்றார். இப்ப சத்துயுகத்தில் எவ்வளவு இருந்தது படம். நீங்கள் இந்த முறையில் விளங்கப்படுத்தலாம். பல மிக நல்ல குழந்தைகள் முரளியை கூட வாசிப்பதில்லை, அவர்கள் தந்தை நினைவு செய்வதில்லை. ஆகையால் அவர்கள் நினைவு சக்தியை கொண்டிருந்ததால் அம்பு இலக்கை தைப்பது இல்லை. நினைவின் மூலமே நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள். இந்த யோக சக்தியின் மூலமே நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். குழந்தையாக நீங்கள் பாபாவின் பெயரை தொடர்ந்தும் குறிப்பிட்டால் எவருமே எதையும் கூற முடியாது. அனைவரினதும் கடவுள் ஒரே ஒரு தந்தையா அல்லது அனைவரும் கடவுளா? அவர்கள் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட சந்நியாசின் சீர்கள் என கூறுகின்றார்கள். அவரிடம் வினவுங்கள், அவர்கள் சந்நியாசிகள், நீங்கள் இல்லறத்தவர்கள். எனவே நீங்கள் என்ன கேட்கணும் அவங்ககிட்ட, அவங்க சந்நியாசிகள், நீங்கள் இல்லறத்தவர்கள். ஆகவே எவ்வாறு நீங்கள் அவர்களது சீடர்களாக இருக்க முடியும்? பாபா கேட்டிருந்தார்களே, அவங்க இல்லறத்தவர்கள், எப்படி சன்னியாசிகள் நீங்க என்னாக முடியும், சீடர்களாக முடியும்? மாயையும் போய் சரீரம் போய் முழு உலகம் போய் என கூறப்பட்டுள்ளது. ஒரே ஒரு தந்தை மாறுமே சத்தியமானவர். அவர் வரும் வரை நாங்கள் சத்தியமானவர் ஆக முடியாது. ஒரே ஒரு மாத்திரமே முக்தியும் ஜீவன் முக்தியையும் அருள்பவர் ஆவார். வேறு எவராலுமே முக்தியை அருளி அவருக்கு உரியவராக எங்களை ஆக்க முடியாது. பாபா கூறுகிறார், இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது உங்கள் கண்களை திறந்து கவனமாக இருங்கள். பாபா இதை கூறுகிறார் என்று சொல்வதன் மூலம் நீங்கள் குற்றம் சாட்டப்பட மாட்டீர்கள். எவருமே எதிர்மறையான எதையும் கூற மாட்டார். நீங்கள் வெறுமனே சிவன் என்று கூறாது என்ன சொல்லணும், திருமூர்த்தி சிவாபா என கூற வேண்டும். திருமூர்த்திகளை உருவாக்கியவர் யார்? யார் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை நடாத்துகின்றார்? பிரம்மா படைப்பவரா? நீங்கள் இவ்வாறு போதையுடன் பேசும் பொழுது மாத்திரமே உங்களால் எதையாவது அடைய முடியும். இல்லையென்றால் அது சரீர உணர்வில் சொற்பொழி ஆற்றுவது போன்றிருக்கும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், இது எண்ணற்ற சமயங்களின் கற்பவட்சமாகும். முதலில் தேவ தர்மம் இருக்கிறது. அந்த தேவ தர்மம் எங்கு சென்று விட்டது? அவர்கள் 100,000கணக்கான வருடங்களை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அது 5000 வருடங்களுக்கு உரிய விடயமாகும். அவர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய ஆலயங்களை கட்டுகிறார்கள். அவர்கள் பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் இடையிலான யுத்தம் பற்றி பேசி உள்ளார்கள். பாண்டவர்கள் மலையிலேயே உருகி போன பின்னர் என்ன நடந்தது? மகாபாரதத்தில் அதான் எழுதியிருக்கிறாங்க. நான் எவ்வாறு வன்முறையில் ஈடுபட முடியும்? நான் உங்களை அகிம்சா வாதிகளாக ஆக்குகிறேன். காமவாளை ஒருபொழுதும் பயன்படுத்தாதவர்களே விஷ்ணுவின் குலத்துக்கு சொந்தமான வைஷ்ணவர் என அழைக்கப்படுகின்றார்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாத அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். मीठे 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 प्यारे बच्चों के माता पिता बाप दादा दादा का आद्य गुड मॉर्निंग बाकी रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते. தாரணைக்கான சாராம்சம். சேவையில் வெற்றி அடைவதற்கு அகங்காரத்தை துறந்து ஒவ்வொரு விடயத்தையும் தொடர்ந்தும் என்ன பண்ணணும்?
பாபாவின் பெயரை குறிப்பிடுங்கள். நினைவு நிலைத்திருந்து சேவை செய்யுங்கள். அரட்டை அடிப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஒரு உண்மையான வைஷ்ணவராகுங்கள். எந்த வன்முறையிலும் ஈடுபடாதீர்கள். உங்கள் புத்தியின் யோகத்தை உங்கள் சரீரத்திலிருந்தும் சகல சரீர உணர்வுகளிலிருந்தும் துண்டித்து விடுங்கள். ஆசீர்வாதம். ஜி, ஆம் செய்கிறேன் என்ற பாடத்தை கற்பதன் மூலம் சேவையில் மகத்தானவர் ஆகுவதனால் அனைவரது ஆசீர்வாதங்களுக்கு பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்களாக. இப்படி ஜி என்ற பாடத்தை கற்பதன் மூலம் சேவையில் மகத்துவமானவர் ஆகுவதனால் அனைவரது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். உற்சாகத்துடனும் சந்தோஷமாக சேவை செய்யும் அதே வேளை நீங்கள் சேவை செய்கின்ற முறையிலும் கவனம் செலுத்தும் பொழுது நீங்கள் அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றீர்கள். இது ஏனெனில் எங்கே ஆசீர்வாதம் உள்ளதே அங்கே என்ன இருக்காது? கடின உழைப்பு இருக்க மாட்டார். இப்பொழுது உங்கள் தொடர்புகள் வருபவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்கள் பெறுகின்ற இலக்கையே கொண்டிருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜி என்ற பாடத்தை கற்பதே ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வழிமுறையாகும். சிலர் பிழையாக இருந்தாலும் அவர்கள் செய்வது பிழை என கூறுவதன் மூலம் அவர்களை மேலும் கீழே வீழ்த்தாதீர்கள். ஆனால் அவர்களுக்கு ஆதரவளித்து அவர்கள் எழுந்திட உதவுங்கள். ஒத்துழைப்பு வழங்கும் பொழுது அவர்கள் திருப்தி அடைவதன் மூலம் நீங்கள் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஆசீர்வாதங்களை பெற்று மகத்துவமானவர் ஆகுபவர்கள் இயல்பாகவே மகத்துவமானவர்கள் ஆகுகின்றார்கள். ஸ்லோகம். கடின உழைப்பாளியாக இருப்பதன் கூடவே உங்கள் ஸ்திதியில் கடினமானவர் பலசாலி ஆகின்ற இலக்கையும் கொண்டிருங்கள். இங்க கடினம்னா பலசாலி. கடின உழைப்பாளியாக இருப்பதன் கூடவே உங்கள் ஸ்திதியில் பலசாலி ஆகின்ற இலக்கையும் கொண்டிருங்கள். ஓம் சாந்தி. அவைக்த சமிதி. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். யோகத்துடன் பரிசோதனை செய்வது என்றால் உங்கள் சரீரம், மனம், சம்ஸ்காரங்கள் மீது உங்களுடைய தூய எண்ணங்களின் தாக்கத்தை பரிசோதனை செய்து பார்ப்பதாகும். அப்பொழுது நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வீர்கள். இதில் ஒருவரை ஒருவர் பார்க்காதீர்கள். இவர் என்ன செய்கிறார்? இவர் இதனை செய்யவில்லை. பழையவர்கள் இதனை செய்கின்றார்களா அல்லது இல்லையா? இவ்விடயங்களை பார்க்காதீர்கள். அனைத்திற்கும் முதலில் இந்த தாக்கத்தை அனுபவம் செய்து பாருங்கள். இது ஏனெனில் இது தனிப்பட்ட முயற்சிக்குரிய விடயமாகும். இவ்வாறாக உங்களை சுய முயற்சி நீங்கள் மும்முரமாக வைத்திருக்கும் பொழுது உங்களுக்குள் வளர்ச்சியை அனுபவம் செய்வீர்கள். அப்பொழுது ஒவ்வொருவரின் மௌன சக்தியின் சேமிப்பும் உலகின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால யாரு செய்யறாங்க, அவங்க செஞ்சாங்களா, நீங்க செஞ்சவங்க, அதெல்லாம் விட்டுட்டு யார் செய்யணும்? நீங்க செய்யணும். நீங்க செஞ்சு, ஏன்னா காரணம் என்ன? நீங்க செஞ்சாதான் அதோடைய இது உங்களுக்கு சொந்தமாகும் இல்லையா? ஏதோ ஒரு அனுபவம் மற்றவர்கள் எவ்வளவு சொன்னாலும் லட்டு இனிக்குது, இன்னைக்கு பாவக்காய் கசக்குதுன்னா எப்படி தெரியும்? ஒரு நாள் நீங்க சுவைச்சு பார்த்துட்டீங்கன்னா உலகமே கசக்குதுனாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க லட்டு. அதனால பாபா சொல்றார், மற்றவங்க செஞ்சாங்களா இல்லையா, அது செஞ்சா அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அப்போ நிறைய நேரத்தில் நம்ம கேட்குறோம், உனக்கு அப்படி ஒரு அனுபவம் ஆச்சா? எனக்கு ஆகலையே. உனக்கு அப்படி ஒரு காட்சி தெரிஞ்சிச்சா? அப்போ ஏன் யோகா சரியில்லையோ? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா? அதுதான் முக்கியம். வாணி முழுவதும் அவருக்கு அதான். இப்போ இவர் முடியோட வந்திருக்காரு.
வாழ்வு ஜீவா ஆதி சனாதனம் தேவி தேவதாச்சரம். பாபா பாபான்னு சொல்லும்போது இது கூட பக்தியில தான் வந்து ஃபாலோ பண்றாங்க போல் இருக்கு. இந்த ஐயப்ப கோயிலுக்கு போறவங்க மாலை போட்டுட்டாங்கன்னா நம்ம ஊர்ல பார்க்கணும். வாங்க சாமி, உட்காருங்க சாமி, அந்த தட்டு எடுங்க சாமி, தட்டு சாமி, எல்லாத்துக்கும் சாமி, இலை சாமி, இதை கொஞ்சம் போடுங்க சாமி. வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? தட்டுக்கும் சாமி தான், சேருக்கும் சாமி தான், எல்லாத்துக்கும் சாமி தான். அந்த சாமியை விட்டா வேற ஒண்ணும் கிடையாது. அந்த 2 மாசம் மாத்திரம் இந்த வாயிலிருந்து சாமி தான் வருமே தவிர்த்து வேற ஏதாவது வரவே வராது. சாமி சரணம், சாமி சரணம், எங்க போனாலும் பாபா இதுதான் வந்திருக்கு போல் இருக்கு. பாபா சொல்றாரு, எது போனாலும் என்ன பண்ணணும்? பாபா சொல்றார், பாபா சொல்றார், பாபா பாபா பாபா. பிரம்மாவை கூட நினைக்க கூடாது இன்னைக்கு, இல்லையா? அதனால பாபா பாபான்னு சொல்லுங்க. அப்போதான் நீங்க இப்படி சொல்லிட்டே விளங்கப்படுத்துனீங்க, நீங்க என்ன ஆயிடுவீங்க? நீங்கெல்லாம் யாரு? ஆமா. அப்படியே சொல்லிட்டு இருந்தா நீங்க எறும்பு. நீங்க அப்போ அவருக்கு திருப்தி வரல. சும்மா இவங்களை தேவதை தேவதைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் கடிப்பன்னு சொல்லி சொன்னார், சின்ன எறும்புல இருந்து பெரிய எறும்பாயிருவீங்கன்றார். அவ்வளவுதான் ஆக முடியும் நீங்க அப்படிங்கிறாரு, இல்லையா? ஆனா நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, நான் பெரிய எறும்புன்னு அகங்காரம் இருக்கான் அப்படிங்கிறார். இன்னும் பேர் இருக்குன்னு சொல்லுவா. இன்னொரு பேர் இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா, எங்களுக்கு தெரியல. அந்த அந்த எறும்புக்கு பேர் முசுறு. பாருங்க, இது ஒரு வித்யாசாகர் மத்தம். அது கடிச்சா கடுக்கும். ஆமா ஆமா, வைகுண்டம்னு பேராம். வேற என்ன சொல்றாரு பாபா? ஆமா, இல்ல அவங்களுக்கு அடிமைன்னா அடிமை தானே. நீங்க அடிமைன்னா சுதந்திரம் கிடையாது, இல்லையா? அடிமைன்னா பயம். அடிமைக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்குல்ல. பக்தியில பயம் இருக்குல்ல, அப்ப அடிமை தானே, இல்லையா? பாபா நினைவூட்டுறாரு. அது அடிக்கடி பாபா பூல் பூலையா கேள்வின்னது. பூல் பூலையா கேள்வின்னு என்ன அர்த்தம், இல்லையா? சிமிருதி விசிமிருதிக்கா கேளுன்னு வாக்கு. விளையாட்டாமா. சிமிருதி விசிமிருதி அப்படின்னா, சிமிருதினா நினைவு, விசிமிருதினா மறந்துடும். அப்ப சத்தியுகத்துல நீங்க என்ன, நீங்க சிமிருதி சுரூபமா இருந்து இதுல கூட பாருங்க, பகவத்கீதையோட சாரமாகத்தோ ஞானத்துடைய சாரம் என்ன சொல்றாரு? நஷ்டமோகா சிமிருதி லப்தா. மோகம்தான் கடைசியில நிக்குமா. அதை வந்து முடிச்சிட்டு சிமிருதி அப்படின்னா நினைவின் சொரூபமாக ஆயிடுது. என்ன நினைவு சொரூபம்? ஆத்மாவுடைய நினைவின் 100% பார்க்க போனீங்கன்னா, சோல் கான்சியஸ் ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சது தானே, படிப்பே முடிஞ்சது. இப்ப பாபா இவ்வளோ சொல்றதுக்கு காரணம் என்ன? சக்கரத்தை பத்தி சொல்றதுக்கு, பாபா நினைக்கணும்னு சொல்றதுக்கு பக்கத்துல என்னன்னா, சத்தியுகத்துல ஒன்லி ஆத்மா உணர்வு தான், வேற எதுவுமே இருக்காது, மறந்து போயிடுவீங்க. இங்க ஏன் வந்து என்ன மறக்கிறீங்கன்னா, முதல்ல நம்மள யாருன்னு மறந்துடுறோம். நீங்க ஆத்மா நினைச்ச ஆத்மாக்கு சம்பந்தப்பட்டது என்ன இருக்கு? பரமாத்மா தான் இருக்காரு, பரந்தாம தான் இருக்கு. வேற என்ன இருக்கு ஆத்மாக்கு சம்பந்தப்பட்டது இந்த உலகத்துல? உங்களை ஆத்மா நினைச்சீங்கன்னா, அப்போ நீங்க உடம்புன்னு நினைக்கும் போது என்ன ஆகுது? உடம்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லா உணர்வும் வருது. அப்போ அந்த சிமிருதி சொரூபம் பாபா சொல்லாரு, நீங்க ஆத்மா உணர்வு ஆகிறத மறந்ததுதான் நினைவூட்டுறாரு பாபா. இன்னொன்னு ஏன் அது ஈஸியா இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சது, நமக்கு ஈஸியா இருக்கு. நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தவர் ஒரு 50 வருஷமா சைக்கிள் ஓட்டலைன்னாலும் 50 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு சைக்கிளை பார்த்துட்டு கொஞ்சம் பிகினிங்ல கொஞ்சம் என்ன பண்ணுவாரு, அப்படி இப்படி போகணும். ஆனா அது சம்ஸ்காரம் இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு பழகிடுவார், ஓட்டிடுவாருங்கள.
இப்போ பாபா சொல்ல நீ ஏற்கனவே ஓட்டி இருக்கிற இல்லையா? அதனால உனக்கு ஈஸி இல்லையா? அதான் கோர்ஸ் எடுக்கும்போது சொல்றோம்ல, நம்ம ஊர்ல பஸ்ஸில் டவுன் பஸ் இருக்குது இல்லை, டிக்கெட் கொடுக்குறவர் பார்த்துருக்கீங்க கண்ட்ரக்டர், அது மேட்டில் கேட்டில் எல்லாம் உருண்டு போகும், இருந்தாலும் அதுக்குள்ளே டிக்கெட்டு கொடுப்பாரு. எல்லா கையிலும் வச்சு காசு இப்படி வச்சு டிக்கெட்டு கிழிச்சு கொடுத்து அதில் ஒரு கணக்கு எழுதுவார். அந்த சின்ன சின்ன கட்டம் இருக்கும், அதில் எழுதுவார். நம்ம எழுதுவோமா? ஆடுற ஆட்டத்துலேயே அப்படியே அந்த கம்பியில் சாஞ்சிட்டு எழுதுவார். இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா எக்ஸ்பீரியன்ஸு? எங்கள் ஊர்ல எல்லாம் இருக்கு. அது ஊட்டியில் எப்படி இருக்கும்? இப்படி ஒருத்தர் 25 வருஷம் வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணாரு, ப்ரமோஷன் கொடுத்து ஆபீஸில் போட்டாங்க. அப்போ டேபிள்ல என்ன பண்றாரு அவரு, பியூனை வந்து கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குறாரு. அவருக்கு எழுத முடியல. இந்த பையன் நல்லவா கூட்டு, தம்பி கொஞ்சம் பின்னாடி டேபிள் ஆட்டு பாடினாரு. எதுக்குன்னு கேட்டதுக்கு சொன்னாரு, எனக்கு வந்து 25 வருஷமா இப்படி ஆட்டி ஆட்டி தான் எழுதுனேன், இப்ப எழுத முடியாதுன்ட்டு. எதுக்கு சிரிக்கிறீங்க? அப்புறம் என்ன அடுத்த கதை? அதுக்கு பின்னாடி என்ன வருது? அப்ப அந்த பையன் கொஞ்சம் புத்திசாலியான பையன். அவன் கேட்டா, சரி சார், 25 வருஷமா இந்த மாதிரி ஆட்டி பழகி இருக்கிறீங்க, இப்ப நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சார் பண்ணீங்க? அதான் ஒரு 55 வருஷம் ரிட்டையர் ஆகிற டைம்ல வந்து ஆபீஸ்ல போட்டாங்க. யோசனை பண்ணி பார்த்தாரு. அவர் சொன்னாரு, நான் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தேன் சார். அப்ப எப்படி சார் எழுதுனீங்க? யோசிச்சார், அப்ப எப்படி எழுதுனீங்க? சரி சார், அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? ஸ்கூல்ல படித்தேன் இல்லையா, ஒரு பியூஎஸ் வரைக்கும் படித்தேன், அப்ப எப்படி சார் எழுதுனீங்க? யோசனை பார்த்தாரு. ஆமா இல்ல, அப்பெல்லாம் நிதானமா எடுத்து பேனாவில் எது வகையான ஆற்றல் எல்லாம் எழுதிட்டு இருந்து. இப்ப இது எங்க இருந்து வந்துச்சு? ஆஹா, இது வந்து இந்த பஸ்ஸில் ஏறின பிறகுதான், இந்த டிராவல்ல போய் 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 தான் இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி பழகி, இது என்னோடதுன்னு நினைக்கிறேன், இது உன்னோடது இல்லை. அவன் நினைவூட்டினான். ஓ ரைட் ரைட்டு, இது கொஞ்சம் பழகி போச்சு, இப்போ 2 நாள் அப்படியே பழகுன என்ன ஆயிடும். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து 30 வருஷம் வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படிதான் எழுதியிருக்காரு. இதை தான் நினைவூட்டுறாரு பாபா. இப்பதான் ஆடிட்டு இருக்கிற நீ இப்படி இப்படி, நீ முதல்ல ஒழுங்காதான் இருந்த. இந்த வண்டின்ற மாய என்ன பண்ணிச்சு, உன்னை ஆடிக்கிட்டு இருந்தது, நீயும் அதுக்கு தான் எழுதிட்டு இருந்த, ஒழுங்கா எழுதுன்ற. இப்ப இன்னைக்கு அதான் சொல்லிருக்க, நீ சொர்க்கத்துல அப்படி இருந்த, நீ இப்படி இருந்த, தூய்மையா இருந்த. அதனாலதான் உனக்கு அப்படி நினைவூட்டுற. அது யார் அது பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி இருந்தவங்க தான், பாரத மக்கள் தான் அது என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் செய்வாங்கன்றார் இல்லையா?